ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி மரியா டயர் டெய்லர். பிறந்தது 16/1/1837, மறைந்தது 23/7/1870. ஊர் பெனாங்கு, நாடு மலேசியா, தரிசன பூமி சீனா. யாங்ஜோவில் உள்ள ஹட்சன் டெய்லரின் வீட்டிற்கு ஒரு கும்பல் புகுந்தது. அங்கு மிஷனரிகளாக இருந்த பல இளம் பெண்கள் இருந்தனர். எல்லோரும் பயந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினார்கள். ஆனால் ஒரு 6 மாத கர்ப்பிணி பெண் மட்டும் கலவரக்காரர்களிடம் ஒரு அழகான அமைதியுடன் அவர்களின் மொழியில் பேசுவதன் மூலம் அவர்களை அமைதிப்படுத்த முடிந்தது. அந்த நாளில் அவர் பல இளம் பெண்களை அந்த கலவரக்காரர்களின் கைகளில் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படாமல் காப்பாற்றினார். அவர் வேறு யாருமல்ல, மரியா ஜேன் டெய்லர். அவரது பெற்றோரால் ஈர்க்கப்பட்ட மரியாவுக்கும் மிஷனரி வேலையில் விருப்பம் இருந்தது. ஆனால் அவரது கிறிஸ்தவ பக்தி வெறும் கடமை உணர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் தனது 16 வயதில் மரியாவுக்கு சீனாவின் நிங்போவில் அவரது பெற்றோரால் ஈர்க்கப்பட்ட மரியாவுக்கும் மிஷனரி வேலையில் விருப்பம் இருந்தது. ஆனால் அவரது கிறிஸ்தவ பக்தி வெறும் கடமை உணர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் தனது 16 வயதில் மரியாவுக்கு சீனாவின் நிங்போவில் உள்ள ஒரு பெண்கள் மிஷனரி பள்ளியில் வேலை வழங்கப்பட்டது. அதற்காக சீனாவுக்கு செல்லும் போது அந்த கடல் பயணத்தில் பாவத்திலிருந்து மீட்க வல்லவர் என்று விசுவாசித்து கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். மேலும் கர்த்தரின் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். சீனாவை சேர்ந்த அவர் விரைவிலேயே சீன மொழியை கற்றுக்கொண்டு நிங்போ பேச்சு வழக்கில் சரளமானார். தனது மாணவர்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் வகையில் ஆங்கில புத்தகங்களை சீன மொழியில் மொழிபெயர்த்தார். பின்பு 1858ஆம் ஆண்டில் ஹட்சன் டெய்லரை மணந்த மரியா டயர் அவருக்கு ஒரு விலை மதிப்பெற்ற தோழியாகவும் நல்ல கூட்டாளியாகவும் திகழ்ந்தார். பின்னர் ஹட்சன் டெய்லர் சீனா உள்நாட்டு மிஷனை நிறுவிய போது மரியா அச்சேவையில் ஒரு முக்கிய நபரானார். ஜெபம் மற்றும் விசுவாசத்தால் நிரப்பப்பட்ட அவரது வாழ்க்கை கடினமான காலங்களில் கணவருக்கு பலனாக இருந்தது. அவளது நடைமுறை கண்ணோட்டம் முழு ஊழியத்தை ஒருங்கிணைக்கும் சரமானது. மேலும் மிஷனரிகளான இளம் பெண்கள் சீன கலாச்சாரத்தை ஏற்று தழுவிக்கொள்ள அவர் பயிற்சி அளித்தார். ஒரு புறம் ஊழியம் மிகவும் தீவிரமாக தொடர்கிறது. இருப்பினும் அவர் தனது 8 குழந்தைகளில் 4 பேரை இழந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் உடல் நலத்தில் பலவீனமடைந்தார். என்ற போதிலும் கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதற்கான அவளுடைய உறுதியை எதுவும் அசைக்க முடியவில்லை. தனது குழந்தைகளில் மிஷனரி ஊழியத்தை பற்றி மரியா விதைத்த விதை அவர்களும் சீனாவில் மிஷனரிகளாக மாற வழிவகுத்தது. தனது 33 வயதில் காலராவால் பாதிக்கப்பட்ட மரியா டெய்லர் கோதுமை விதை போல சீன மண்ணில் கலந்தார். பிரியமானவர்களே, மிஷனரிகளையும் அவர்களின் பணிகளையும் ஊக்குவிப்பதில் உங்கள் பங்கு என்ன? கர்த்தாவே, அடுத்த தலைமுறை மிஷனரிகளை ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.